இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், ஃபோட்டோஸ் பார்த்துருப்போம், நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் பாசிபிள், அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய நம்மளுக்கு தோணும். ஸோ அதை சொந்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை மீட் பண்ண போகிறோம். அவங்க பேர் டாக்டர் நந்தினி தேவி. டாக்டர் நந்தினி தேவி வந்து சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணுற பிளாஸ்டிக் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜன் அண்ட் ஆல்சோ காஸ்மெட்டிக் சர்ஜன் அண்ட் ஆன்லைன் ஃபிட்னஸ் கோச். வெல்கம் டாக்டர். ஸோ நம்ம ஆக்சுவலாக இந்த பாட்காஸ்ட்டில் பிளாஸ்டிக் சர்ஜரி சம்மந்தமாக பப்ளிக் வந்து என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி பேச போகிறோம் நிறைய. அதில் முக்கியமாக நான் ஃபஸ்ட்டு கேட்க வேண்டியது என்னென்னா, பிளாஸ்டிக் சர்ஜரினா நம்ம மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அது வந்து ஃபேஸில் சர்ஜரி பண்ணுறது இல்லை மூக்கை சரி பண்ணுறது அப்படி மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. பட் பிளாஸ்டிக் சர்ஜரினா என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்பெக்ட்ரம் என்னென்ன? பிளாஸ்டிக் சர்ஜரியோட ஸ்பெக்ட்ரம் ரொம்ப வைட் சார். தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். பேசிக்காக சாஃப்ட் டிஷ்யூ, நர்வ்ஸ், வெசல்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஆப்ரேட் பண்ணுவோம் நாங்கள். இப்போ வந்து வூண்ட் மேனேஜ்மெண்ட் நாங்கள் தான் பண்ணுவோம், டயபெட்டிக் ஃபுட் மேனேஜ்மெண்ட்டு, கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், கை துண்டா போச்சு அப்படின்னா ரீபிளான்டேஷன் சொல்லுவாங்க, கை விரல்கள் அதெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் ட்ராமாவில் வரும். அப்புறம் நர்வ் பால்சிஸ், பெரிஃபரல் நர்வ் பால்சிஸ் இருக்கிறவங்களுக்கு நர்வ் டிரான்ஸ்ஃபர்ஸ், நர்வ் கிராஃப்டிங்னு சொல்லிட்டு அதுக்கான சர்ஜரிஸ். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வர கன்ஜெனிட்டல் டிஃபார்மிட்டிஸ், இதுக்கான சர்ஜரிஸ். கன்ஜெனிட்டல் டிஃபார்மிட்டினா என்ன ஆக்சுவலாக தமிழில் சொல்லுங்க, ப்ராப்ளம் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. குழந்தைங்க பிறக்கும் போதே பாடியில் ஏற்படுற சில மாறுதல்கள்னு சொல்லுவோம். கையில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு விரல் இருக்கிறது, கை விரல்கள் சேர்ந்தே இருக்கிறது, மூக்கில் ஒரு மாதிரி இருக்கிறது, காது வித்தியாசமாக இருக்கிறது, கால்கள் வளைஞ்சிருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். இதெல்லாம் வந்து பிறந்த உடனே ஒரு ஏஜ் ஆகும்போதே கரெக்ட் பண்ணிட்டோம்னா சரியாயிடும். இதில் மேக்ஸிமம் இந்த ஹேண்டில் இருக்க சர்ஜரிஸ், ஃபேஸில் இருக்க சர்ஜரிஸ், இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து அடுத்து நிறைய வீடியோஸ் வந்து இல்லை ஃபோட்டோஸ் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி சம்மந்தமாக ஆன்லைனில் போயிட்டு இருக்கு. அது நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கறதுக்கு எக்ஸாக்டிக்காக இருக்குது, எப்படிலாம் பண்ண முடியுமான்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜென்ரல் பப்ளிக் என்ன தெரிஞ்சுக்கணும், அது எப்படி பண்ணுறாங்க, அது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சரி சார். இது வந்து டபுள் ஆர்ம் டிரான்ஸ்பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க சார். ஸோ ஆர்கன்ஸ் எல்லாம் பாடியில் பழுதாயிடுச்சுன்னா மாற்றி வைக்கிறாங்க, அதே மாதிரி கைகளையும் மாற்றி வைப்போம். இறந்து போனவங்களோட கைகளை வந்து HLA மேட்சிங் இதெல்லாம் பண்ணி, அதே மாதிரி தான் ஆர்கன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட்க்கு என்னென்ன பண்ணுறோமோ பிளட் குரூப்பிங், டைப்பிங், HLA மேட்சிங் இதெல்லாம் பண்ணி தான் அந்த கையை மேட்ச் பண்ணி தான் வைப்போம். கை உங்கள் கையே துண்டா போனால் என்ன மாதிரி ப்ரொசீஜர் பண்ணி அதை திருப்பி வைப்போமோ அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட்டு போன்ஸ் அட்டாச் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வெசல்ஸ், அதுக்கப்புறம் மசில்ஸ், டெண்டன்ஸ், நர்வ்ஸ் இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணுவோம். ஆர்கன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதில் அவங்கெல்லாம் இம்யூனோசப்ரெசிவ் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நம்மளோட இம்யூனிட்டியை கம்மி பண்ணுறதுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆர்கன் வந்து நம்ம பாடியை ரிஜெக்ட் பண்ணி தள்ளாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி மெடிசின்ஸ் இவங்களும் லைஃப் லாங் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி மெடிசின்ஸ் இவங்களால தாக்கு பிடிக்க முடியுமா, ஹெல்த் நல்லா இருக்கா, அவங்களுக்கு மேட்சிங்காக ரெண்டு கையும் கிடைக்குதா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த டிரான்ஸ்பிளான்ஸ் நடக்கும். பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்டென்சிவ் ஃபிசியோதெரப்பி கொடுக்கணும். ஸோ ஒரு பெரிய டீமாக தான் இதை பண்ணுவாங்க. நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பண்ணாங்க. அமிர்தா இன்ஸ்டிடியூட் கொச்சியில் பண்ணாங்க. ஸோ அவங்க இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டீம் செட் பண்ணி, அதாவது இம்யூனாலஜிஸ்ட் முதற்கொண்டு எல்லாருமே இருந்தாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க? ஆமாம், இந்தியாவில். ஓகே, எந்த இயர் அது? சரியா ஞாபகம் இல்லை, 2017-18 அந்த டைம்ல. டபுள் ஆர்ம் டிரான்ஸ்பிளான்ட் வந்து இந்தியாவில் 2017 தான் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல தான், சரியா இயர் எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்லை. 16ல நான் ஜாயின் பண்ணேன் பிஜி கேரளால. ஸோ வித்தின் மை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் ஆஃப் பிஜி தான் இந்த நியூஸ் வந்தது. ஸோ ஒரு பெரிய டீமே வேணும். Actually you were part of the team அதல? இல்ல சார், அவங்க அமிர்தா இன்ஸ்டிடியூட்ல பண்ணாங்க கொச்சியில. நான் பிஜி பண்ணது வந்து திரிஷூர்ல பண்ணேன். ஓகே. ஸோ எல்லாருமே வேணும். அந்த டீம் இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸே பண்ண முடியும். பிளாஸ்டிக் சர்ஜன் மைட் பி த ஹெட், பட் வில் நீட் ஆர்த்தோபெடிஷியன்ஸ் சொல்லுவாங்க. தின்னா பெரிய போன்ஸ் அட்டாச் பண்ணுறதுனால அவங்க இருந்தால் இட் வில் பி ஈவன் மோர் பெட்டர். அதுக்கப்புறம் இம்யூனாலஜிஸ்ட் இந்த மாதிரி இம்யூனோசப்ரெசிவ் தெரப்பி கொடுக்கறதுக்கான
டாக்டர்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட் மெயினாக இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இன்டென்சிவாக ஃபிசியோதெரப்பி கொடுக்கணும். அந்த பேஷண்ட் கம்ப்ளைண்ட்டாகவும் இருக்கணும், ஒழுங்காக வர பேஷண்ட்டாக இருக்கணும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோ போகலாம். இது ஓகே, கையை கொண்டு போய் காலில் வச்சிருக்காங்க. ஆமாம். ஸோ இது வந்து எக்டோபிக் ரீபிளான்ட்னு சொல்லுவாங்க சார். ஸோ இப்போ கை கால்கள் ஏதாவது துண்டா போச்சுன்னா நம்ம உடம்புலேயே திருப்பி சேர்க்கறது பேர் ரீபிளான்டேஷன். சர்க்கம்ஸ்டான்சஸ், டைம் டியூரேஷன், அந்த கை துண்டா போன 2 எண்ட்ஸும் நல்லா இருக்கு, பேஷண்டோட ஹெல்த் நல்லா இருக்கு, ரீபிளான் பண்ற அளவுக்கு தான் கண்டிஷன்ல இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நாங்க நேராவே ரீபிளான் பண்ணிடுவோம். இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப நசுங்கி போயிருக்கு, ரிசீவ் பண்ற சைட்டு ரொம்ப டைம் ஆகும், அதுக்குள்ள இந்த கை செத்துரும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கு, we need more time அப்படிங்கும்போது இந்த மாதிரி பார்ட்ஸை கொண்டு போய் பாடியில வேற ஏதாவது இடத்துல அட்டாச் பண்ணி அது உயிரை அப்போதைக்கு காப்பாற்றி வச்சிருப்போம். ஸோ அது உயிரோட இருக்கும். இந்த சைடில் இருக்க எண்ட்ல இருக்க புண்ணு இதெல்லாம் சரியாகி அது ரீபிளான்ட் எடுத்துக்கிற அளவுக்கு ஹெல்த்தியாகும் போது திருப்பி நம்ம அதை கொண்டு போய் அட்டாச் பண்ணுவோம் சார். இதுக்கு பேர் எக்டோபிக் ரீபிளான்ட்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் ஆக்சுவலாக நிறைய பேர் புதுசாக தான் இருக்கும், ஏன்னா இந்த மாதிரிலாம் கேள்விப்பட மாட்டாங்க. பட் இந்த இந்தியாவில் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? நீங்களாம் பண்றீங்களா? பண்ணிட்டு இருக்காங்க. இது பண்றதுக்கான அவசியம் வர்றதில்ல. ஏன்னா இப்போ நம்ம கிட்ட இப்போ சவுத் இந்தியாலெல்லாம் வந்து சென்டர்ஸ், பிளாஸ்டிக் சென்டர்ஸ்லாம் ரொம்ப ஹைலி டெவலப்டு, பெரிய டீம்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ரீபிளான் பண்ற சென்டர்ஸ். வந்த உடனே ரெடி பண்ணி நேரா ரீபிளான் பண்ணுவோம், இமிடியேட்டா பண்ணிடுவோம். ஸோ இது பண்றதுக்கான தேவை வந்ததில்லை. நான் வந்து டோட்டல் ஹேண்ட் ரீபிளான்ஸே வந்து ட்ரோமேட்டிக் ரீபிளான்ஸ் ஒரு 4 சர்ஜரி அசிஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த கேஸ். அப்புறம் ஃபுட் ரீபிளான்ஸ், அதாவது ஒரே ஒரு டெண்டன்ல தொங்கிட்டு இருந்தது. பேசிக்கலி அதை வந்து ரீபிளான் தான் சொல்லி ஆகணும், எல்லாத்தையும் சேர்க்குற மாதிரி இருந்தது, ஆங்கிளுக்கு கொஞ்சம் மேலே. ஸோ இந்த மாதிரி சர்ஜரிஸ்லாம் அசிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டீம் வந்து இருக்கும், சீனியர் சர்ஜன்ஸ் இருப்பாங்க, பிஜிஸ் இருப்பாங்க, ஸ்டாஃப் இருப்பாங்க. இட் வில் பி a பிக் டீம், மைக்ரோஸ்கோப் இருக்கும், எவ்ரி திங் இஸ் அவைலபிள்ங்கும் போது நாங்கள் நேராக பண்ணிடுவோம். ஸோ இதுக்கான தேவை வந்திருந்தா ஒரு வேலை ஐ வுட் ஹவ் பீன் எக்ஸ்போஸ்ட் டு சச் a surgery. நெக்ஸ்ட் வந்து இது இந்த ஃபோர்ஹெட் ஃபிளாப் நோஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 600 BCல இருந்தே இருக்கு சார். நம்ம சுஸ்ருதா இருக்காரு இல்லையா, அவர் தான் பயனியர் அப்படின்னு சொல்லுவோம் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு. அந்த காலத்துல இந்த ராஜாக்கள்லாம் மூக்கு வெட்டிடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோர்ஹெட் ஃபிளாப் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணதா சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இப்போ வரைக்குமே ரொம்ப ரிலேபிளான ஃபிளாப். ஃபோர்ஹெட்ல இருக்கிற பிளட் வெசலை பேஸ் பண்ணி அங்க இருக்கிற டிஷ்யூவை எடுத்து வைப்போம், பிளட் வெசலோட சேர்த்து வைப்போம். வச்சதுக்கு அப்புறமா அந்த டிஃபெக்ட்டுக்கு கரெக்டா செட் ஆகி அது ப்ராப்பரா செட் ஆகிறதுக்கு ஒரு 3 வீக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பெடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து கட் பண்ணிடுவோம். ஸோ அந்த பிளட் வெசல் அந்த ஏரியால இருந்தே டெவலப் ஆகிறதுக்கு ஒரு 3 வாரம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இதை கட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஃபிளாப்ஸுக்கு பேர் வந்து பெடிக்கல் ஃபிளாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்பயும் இதெல்லாம் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ரிலேபிள் ஃபிளாப்ஸ். நோஸ்க்கு கலரும் மேட்ச் ஆகும், நமக்கு ஃபோர்ஹெட்ல ஸ்காரும் கொஞ்சம் ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம், அதெல்லாம் இருக்கு. அடுத்தது வந்து இது இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு ஓவர் எக்ஸாஜரேஷன் தான், ஆனா இந்த மெத்தட் இருக்கு. ஸோ என்ன பண்ணுவோம்னா, யூஸ்வலா காது கிட்ட இருக்கிற ஸ்கின்னே, காதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற ஸ்கின்ல இருந்து தான் ஃபிளாப் எடுப்போம். இந்த மாதிரி பண்ணும்போது காதோட கார்ட்லேஜினஸ் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ரிப்போட பக்கத்துல இருக்கிற காஸ்டல் கார்ட்லேஜ் அதுல இருந்து எடுத்து அதே மாதிரியே அந்த ஷேப், ஹீலிக்ஸ், ஆன்டி ஹீலிக்ஸ் இருக்கா, லோபியல் இருக்கா, என்ன மாதிரி நம்ம வந்து ரிப் ஜங்ஷன்ல இருந்து எடுப்போம் சார். ரிப் 6, 7, 8, 9 எல்லாத்தையும் எடுப்போம். கார்ட்லேஜ் மட்டும் எடுத்துட்டு பெரிகான்ட்ரியம் அங்கேயே வச்சிருவோம் ரிப் ரீஜெனரேட் ஆகுறதுக்காக.
ஸோ 6 and 7 ஜங்ஷன் வந்து கிட்டத்தட்ட அந்த பேஸ் அப்படியே இருக்கும், காது மாதிரியே இருக்கும். ஸோ 8 and 9 வச்சு நம்ம வந்து ஹிலிக்ஸ் அண்ட் ஆன்டி ஹிலிக்ஸ் வந்து கார் பண்ணணும். கார்ட்லேஜ் கார்விங்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு மைக்ரோஷியா அப்படின்னு சொல்லிட்டு காது அவங்களுக்கு பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து அங்க இருக்க ஸ்கின்னே நல்லா இருக்கும். ஸோ அதுலயே வந்து இந்த கார்ட்லேஜை வச்சு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எலிவேட் பண்றது. அது ஒரு மெத்தட் வந்து 2 ஸ்டேஜ் ப்ரொசீஜர், 4 ஸ்டேஜ் ப்ரொசீஜர்லாம் இருக்கும். இது எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா வேற இடத்துல இருந்து வைக்கிற மாதிரி. அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ்னா அந்த இடத்துல நமக்கு ஸ்கின் எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. ஏதாவது ரேடியோ தெரப்பி பண்ணி பேஷண்ட்டு அங்க லோக்கலா நமக்கு ஃபிளாப் எதுவும் எடுக்க முடியாது அப்படின்னா எக்டோபிக்கா வைப்போம். கார்ட்லேஜை காவ் பண்ணி அந்த ஸ்கின்னுக்காக ஃபிளாப் எடுக்கிற மாதிரி ஃபிளாப் இருக்க இடத்துல வைப்போம். ஸோ அந்த ஸ்கின்ல இருக்க பிளட் சப்ளையோட இந்த கார்ட்லேஜ் இருக்கிற ஈரோ சேர்ந்து ஒட்டிக்கும். யூஸ்வலா வந்து ரேடியல் ஃபோராம் ஃபிளாப்னு சொல்லுவோம், ஃபோராம்ல இருந்து எடுப்போம். இல்லைன்னா வந்து சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஸ்கேப்புலர் ஆர்டரி ஃபிளாப் இந்த இடத்துல இருந்து எடுப்போம். ஸோ அங்க இருக்கிற ஸ்கின் கொஞ்சம் தின்னாகவும் இருக்கும், மேட்சாகவும் ஆகும். ஸோ அங்க கொண்டு போய் வச்சுட்டு இதே தான் 3 வீக்ஸ் கழிச்சு அந்த ஃபிளாப்போட இது இன்டெகிரேட் ஆயிடும். ஸ்கின்னோட சேர்த்து எடுத்து இங்க வந்து மைக்ரோ வாஸ்குலர் சர்ஜரி பண்ணி ஒட்ட வைப்போம். இங்க அந்த பிளட் வெசல் எடுத்து இங்க இருக்க பிளட் வெசலோட கனெக்ட் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் அந்த ஷேப் எல்லாம் சரி பண்றது, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரொசீஜர். என்ன கேட்டா இது வந்து ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர், எக்ஸ்பென்சிவும் கூட. இயர் ப்ராஸ்தட்டிக் தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். சிம்பிளா இருக்கும், கலர் மேட்ச் பண்ணி அழகா சிலிகான்ல பண்ணி கொடுக்குறாங்க இப்பெல்லாம். ஒரு மேக்னெட் மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்றதுக்காக ஒரு ப்ரொசீஜர் பண்ற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இம்ப்ளான்ட்ஸ். சோ ப்ராஸ்தட்டிக் வந்து அது மேல இப்படி வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, இப்படி வெளியில எக்ஸ்டர்னலா வச்சுக்கலாம். ஆமா, யூ டோன்ட் ஹேவ் டு கோ அண்டர்கோ. சோ இவ்ளோ பெரிய சர்ஜரி ஒருத்தர் வந்து போன அவசியம் இல்ல. அண்ட் வருஷ கணக்கா நடந்துட்டே இருக்கும், ஸ்டேஜ் பை ஸ்டேஜா. சோ ஐ டோன்ட் யூசுவலி ரெக்கமெண்ட் தட். ப்ராஸ்தட்டிக் அனுப்பிடுவேன். இது வந்து எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாக்குறேன். ஸ்கின்னை வந்து ஹார்ட் மேல ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா என்ன ஆக்சுவலி வாட் தி மீன் அண்ட் வாட் தி பர்பஸ், எதுக்கு அது பண்றாங்க? நீங்க இத என்கிட்ட அனுப்புன அப்புறம் நான் வந்து அந்த ஆர்டிகிள உள்ள போய் படிச்சேன். யூசுவலா வந்து இந்த மாதிரி மீடியாஸ்டினல் டிஃபெக்ட்ஸ்க்கு உள்ள வைட்டல் ஆர்கன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபிளாப் தான் போடணும். அந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா இருக்கும். அதுக்கான லோக்கலா டிஷ்யூஸ் அவைலபிளா இருக்கணும். அந்த பேஷண்டோட ஏஜ், அவங்க சர்ஜரியை வித்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ யாருடா மடையன் இப்படி ஸ்கின் கிராஃப்ட போய் ஹார்ட் மேல வச்சிருக்கானே அப்படின்னு எனக்கு தோணுச்சு பார்த்தோன்னே. பிகாஸ் திஸ் இஸ் நாட் ஐடியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். உள்ள போய் படிச்ச அப்புறம் தான் தெரிஞ்சது ஷீ இஸ் மோர் தென் 80 years old. சிஏ பிரெஸ்ட் ரேடியோ தெரப்பினால அங்க இருக்க சரௌண்டிங்ல இருக்க மசில்ஸ் எல்லாமே போயிடுச்சு. மல்டிபிள் அப்டமினல் சர்ஜரிஸும் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஆப்ஷனே இல்லை ஃபிளாப் எடுக்கிறதுக்கு. அண்ட் தென் எனக்கு ஏற்கனவே நிறைய ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, நான் வந்து இனிமே பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு அந்த பாட்டி சொல்லிட்டாங்க. அதனால இருக்கிற வரைக்கும் அவங்கள காப்பாத்தி வைக்கிறதுக்காக ஸ்கின்னை எடுத்து வச்சிருக்காங்க. அங்க வெறும் ஸ்கின் தான் அவங்க வச்சிருக்கிறது கவருக்காக. அது வைக்கிறதுக்கு முன்னாடி வேக் தெரப்பி போட்டிருக்காங்க. வேக்யூம் வச்சு உள்ள கிரானுலேஷன் டிஷ்யூ வளர வச்சு இன்ஃபெக்ஷன்லாம் எதுவும் இல்ல, ஆஸ்டியோ ரேடியோ நெக்ரோசிஸ், டெட் டிஷ்யூலாம் எதுவும் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தோல் வச்சு மூடி கொடுத்துருக்காங்க. இதுல ப்ராப்ளம் என்னன்னா தோலை தனியா வைக்கும்போது அதுல இருக்க சுரப்பிகள்லாம் வேலை செய்யாது, சென்சேஷன் இருக்காது. ஸோ இவங்க ஒழுங்கா அதை மெயின்டைனும் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் போட்டுக்கணும், இல்லைன்னா அந்த கிராஃப்ட் பிரேக் ஆச்சுன்னா இன்ஃபெக்ட் ஆச்சு. இது வந்து ஜெனரலா பண்ற ப்ரொசீஜர் கிடையாது. திஸ் வெரி ரேர். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ப்ராப்ளி ட்ராமா இருந்துச்சு, ஃபுல்லா நிறைய டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா ப்ராப்ளி இந்த மாதிரி கூட பண்ணி ஒரு ஏன்னா ஐ டோன்ட் see the lung there. இன்னும் நுரையீரல் நான் பாக்குற மாதிரி தெரியல. இது நுரையீரல் அவங்க பெரிகார்டியம் அண்ட் இதுதான் லங்ஸும் இருக்கு அப்படின்னா போட்டிருக்காங்க. ஹார்ட் பீட் ஆகுறதுனால நமக்கு அது தெரியுது. ஓகே ஓகே. So this is not the ideal procedure to do, sir. இது அவங்களும் ஒரே ஒரு கேஸ் தான் உலகத்திலே பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அதனால தான் பப்ளிஷும் பண்ணிருக்காங்க சார் கேஸ் ரிப்போர்ட். ஓகே ஓகே. பட் एक्चुअली இதெல்லாம் பயங்கர வண்டர்ஃபுல்லா தான் இருக்கு இந்த மாதிரி பண்றது. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணிப்போம். சாஃப்ட் டிஷ்யூ மோல்டிங் தான் பிளாஸ்டிக். வேற ஆப்ஷன் இல்ல அப்படினா somehow அவங்க சர்வை பண்ணனும் அப்படினா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுவாங்க. And then she is 86 year old என்னமோ அவங்கள வந்து புடிச்சு நான் ஃபிளாப் தான் பண்ணுவேன் டார்ச்சர் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அடுத்து வந்து இது ஒரு படி ஐ திங்க் சேம் அந்த நோஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் ஃபிளாப் எடுத்து பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க, பெரியார்பிள் ரீஜனில் கண்ணை சுற்றி ஸ்கின் போனதால பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹெரால் கில்லிஸ்ன்ற
சர்ஜன். இவர் வந்து ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது இந்த மாதிரி போட்டுருக்கு. ஆமா. ஸோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த வேர்ல்டு வார் 1 டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி சோல்ஜர்ஸ்க்கு நிறைய ஃபேஷியல் இன்ஜுரிஸ் அதெல்லாம் வந்தது. ஸோ அதை கவர் பண்றதுக்காக இந்த மாதிரி ஃபிளாப் எல்லாம் அவரே கண்டுபிடிச்சாரு. இது பேரு டியூப்டு பெடிக்கல் ஃபிளாப்னு சொல்லுவாங்க. செஸ்ட்ல இருந்து பேக்ல இருந்து ஸ்கின்னை வந்து பிளட் வெசலோட எடுத்து அங்க வச்சு அதே மாதிரி 3 வீக்ஸ் கழிச்சு அந்த இடத்துல வந்து கவர் பண்ணி அதை ஆற வச்சுட்டு அப்புறமா திருப்பி கட் பண்ணி ஷேப்ஸ் சரி பண்றது. இந்த டியூப் பெடிக்கல் ஃபிளாப்ஸை கண்டுபிடிச்சதே அவர்தான். அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாரு. ஸோ வார் ஃபுட்டிங்ல வந்து நடந்த பெரிய நல்லது அப்படின்னு பார்த்தா டெவலப்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி அண்ட் ட்ராமா சர்ஜரி. நிறைய ஃபிளாப்ஸ், ஸ்கின் கிராஃப்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த வேர்ல்ட் வார் 1 and 2 டைம்ல தான் டெவலப் ஆச்சு. தேவை இருக்கும்போது டெவலப் ஆச்சு. அப்புறம் வந்து இது இந்த பர்ன் கண்ட்ராக்சர், ஸ்கார் கண்ட்ராக்சர். இது வந்து ஆக்சுவலா அமேசிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. இருந்தாலும் பாசிபிளா ஆல்மோஸ்ட் ஷீ இஸ் லுக்கிங் லைக் நார்மலா கொண்டு வந்துறாங்க. அந்த ஸ்கார்டு ஸ்கின்னை வந்து கம்ப்ளீட்டா நம்ம சரி பண்ண முடியாது, பட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பாசிபிள். இவங்க பண்ணியிருக்கிற ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் அமேசிங். இட் இஸ் பாசிபிள். இவ்வளோ நல்லா பண்றது வந்து இட் இஸ் பிரிட்டி லெஸ் நம்பர் ஆஃப் கேசஸ். இவ்வளோ நல்லா நம்ம பண்ணி இவ்வளோ அழகா பண்ணி கொடுக்க முடியுது. பேஷண்ட்டும் கோஆபரேட்டிவா இருக்கும். நமக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்தியாவில் நம்ம பார்க்கறது எல்லாமே ரொம்ப புவர் ஃபேமிலிஸ்ல இருந்து வரவங்க தான் பர்ன்ஸ் பேஷண்ட்ஸாவே வருவாங்க. ஸோ அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்க்கு கம்ப்ளைண்டா இருக்க மாட்டாங்க. அதனால இவ்வளோ நல்ல ப்ரொசீஜர்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது பேசிக்கலி நெக் கான்ட்ராக்சர், ஒரு ஹை கிரேட் நெக் கான்ட்ராக்சர். கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஸ்கின் கிராஃப்ட் போட்டு சரி பண்ணுவோம் சார். ஜஸ்ட் ஸ்கின் கிராஃப்டிங் தான் இது. எத்தனை சர்ஜரி ஆக்சுவலா எடுக்கும் அவரேஜா? ஸோ சிலருக்கு வந்து 1 or 2 ப்ரொசீஜர்ஸ்லேயே வந்து அந்த நெக்கை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட முடியும் சார். எவ்வளோ வருஷமா அந்த கான்ட்ராக்சர் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து, அண்ட் எவ்வளோ கான்ட்ராக்சர்ஸ் இருக்கு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஜா ஏரியா, வாய், காதுல இருந்து நெக் எல்லாமே ஃபுல்லாவே இருக்கு. ஸோ ரிலீஸ் பண்ணிட்டு எது எங்க அட்ஹரண்டா பண்ண முடியும், எது நல்லா இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா மீதிக்கு ஸ்கின் கிராஃப்ட் போட்டு அந்த ஷேப்பை கொண்டு வந்திருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ரொம்ப நாள் ஆகாத ஸ்கார் கான்ட்ராக்சரா இருக்கும், ரொம்ப திக் ஆகாத ஸ்காரா இருக்கும், சப்பிளான ஸ்காரா இருந்திருக்கும். இதெல்லாம் ரொம்ப வருஷமா இருக்கு சார். நம்ம கேஎம்சி பர்ன் சென்டருக்குள்ள போனீங்கன்னா இருக்கும், ரொட்டீனா பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிவியர் நெக் கான்ட்ராக்சர் வரக்கூடாதுங்கிறதுக்காக இனிஷியலா சர்ஜரி பண்ணும்போதே இப்பெல்லாம் வந்து நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுத்து நெக்குக்கு வந்து ஸ்ப்ளிண்ட் எல்லாம் கொடுத்து கிராஃப்டிங்லாம் போட்டு அக்யூட் ஸ்டேஜில் சர்ஜரி பண்ணும்போதே கிராஃப்டிங் பண்ணி எல்லாம் சரி பண்ணிடுவோம். ஸோ இவ்வளோ சிவியர் நெக் கான்ட்ராக்சர்ஸ்லாம் இப்போதைக்கு ரேர். அண்ட் தென் நம்மளுக்கு இந்த கெரசின் பர்ன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்ததுக்கு முன்னாடி. அந்த மாதிரி பர்ன்ஸ்லாம் இப்போ வரதில்லை கேஸ்ட்ரோ வந்ததுக்கப்புறம். அண்ட் suicidal burns இப்போ ரொம்ப கம்மி. So these kind of cases are very less as of now. So அடுத்து வந்து ஸ்கின் கிராஃப்ட் நான் பார்க்குறப்ப எனக்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. எப்படி வந்து அலர்ஜி ஆகாமல் அக்செப்ட் பண்ணிக்குது அப்படிங்கிறது பெரிய எனக்கு கொஸ்டினாக இருந்துச்சு. இது எப்படி ஆக்சுவலாக ஹவு இட் இஸ் பாசிபிள்? இது வந்து ஸ்பெசிஃபிக் ஃபிஷ்ஷோட ஸ்கின் வந்து இப்படி அக்செப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு 10-12 வருஷமாக தான் இது பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ ரொம்ப புவர் கண்ட்ரீஸ், பிரேசில், ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து ஒரு ஹை அண்ட் கொலாஜன் ட்ரெஸ்ஸிங்கோ அதெல்லாம் கிடையாது. சூப்பர்ஃபிஷியல் பர்ன்ஸுக்கு, செகண்ட் டிகிரி பர்ன்ஸுக்கு எல்லாம் வெறும் வந்து இதுதான் போட்டுட்டு இருப்பாங்க, சில்வர் சல்ஃபைடைசின் போட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா பிரேசில்ல தான் இந்த வந்து கண்டுபிடிச்சு இதை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அவங்க யூஸ் பண்ணது வந்து நைல் திலேப்பியா ஃபிஷ்ஷோட ஸ்கின்னு. ஸோ ஸ்கின்னை எடுத்து ஸ்கேல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணி தான் யூஸ் பண்றாங்க. அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வெரி ரேர் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்திருக்கு, பட் தேவர் ஆல்சோ வெரி மினிமல். ஸோ இது ஆக்சுவலா ட்ரெஸ்ஸிங் தான். போட்டுட்டு நம்ம இப்ப கொலாஜன் போடுவோம் நம்ம ஊர்ல எல்லாம். ஆமா. சோ இதுவும் அதே மாதிரிதான். அதுக்கு அடியிலேயே வந்து எபித்திலேஸ் ஆயிட்டு இது தானா விழுந்துரும். சோ இதுல இதோட அட்வான்டேஜ் என்னன்னா இதுலயே கொலாஜன் இருக்கு, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ஊன் ஹீலிங்க்கு ஹெல்ப் பண்ணுது, ஊன் ஹீலிங்க ஃபாஸ்டன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இது எப்படி அட்டெம்ப்ட் பண்ணிருப்பாங்க எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஹவ் தைரியமா அட்டெம்ப்ட் பண்ணிருப்பாங்க.
அந்த அந்த அது வந்து அது வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் தாட் தான் சார். ஏன்னா ஃபிஷ் ஸ்கின் எடுத்து அதை ஸ்டெரிலைஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியா வர்றதே வந்து இஸ் வெரி ரேர். அதுக்கு முன்னாடி கொலாஜன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபிஷ் கொலாஜன் யூஸ் பண்ணுவோம் லேப்ல ரெடி பண்ணி வர்றது. மேபி தட் வுட் ஹவ் ப்ரொவோக்ட் ஹிஸ் தாட். இது இன்னும் இந்த திலேபியா ஃபிஷ் யூஸ் பண்றது இன்னும் FDA அப்ரூவ்ட் கிடையாது. நமக்கு வந்து காட் ஃபிஷ்ஷோடது நார்த் அட்லாண்டிக் காட் ஃபிஷ்ஷோடது 2013ல இது FDA அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 ஃபிஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன அட்வான்டேஜ்னா லேப்ல ரெடியாகி வந்துடும். நம்ம பேக்கெட் ஓப்பன் பண்ணி அப்படி அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். இப்ப நம்ம ஊர்ல இதெல்லாம் அவைலபிளா பண்றாங்களா? நான் பார்த்ததே இல்ல சார். பார்த்ததே இல்லையா? ஏன்னா நம்ம ஒரு ஹை எண்ட் கண்ட்ரி மாதிரி ஆயிட்டோம். நம்ம கிட்ட ஸ்கின் பேங்க்ஸே இருக்கு. கெடவரி ஸ்கின் பேங்க்ஸ் இருக்கு. இப்போ ஆர்கன் டொனேஷன் பண்ற மாதிரி இறந்து போனவங்களோட ஸ்கின் எடுத்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்போம் பேங்க்ஸ்ல. ரொம்ப சிவியர் பர்ன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதை யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பரா HIV டெஸ்டிங், HPCG டெஸ்டிங் இதெல்லாம் பண்ணி UV ஸ்டெரிலைசேஷன் எல்லாம் பண்ணி ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து கங்காவுக்கு விசிட் பண்ணியிருந்தப்போ அங்கே இருந்த ஸ்கின் பேங்க் போய் பார்த்துருக்கேன். தே ஹேவ் அ பேங்க், ஹாஸ்பிட்டலே வச்சிருக்காங்க ஸ்கின் பேங்க். ஸோ இப்போ வந்து ஸ்கின் பேங்க் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச புது இன்ஃபர்மேஷனாக இருக்கும். எனக்குமே புதுசு தான். பட் ஹவ் த பப்ளிக் இது எப்படி அவங்க தெரிஞ்சுக்கணும், இல்லை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவாங்க? இப்போ வந்து அந்த பேர்ன்ஸ் அசோசியேஷன்லாம் இருக்காங்க சார் இந்தியாவில். பிளாஸ்டிக் சர்ஜரி அசோசியேஷன்லேயே பேர்ன்ஸ்க்குன்னு ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சர்ஜன்ஸ் வந்து ஸ்கின் டொனேஷன் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க, ஆர்கன் டொனேஷனோட சேர்த்து. இப்போ ஒருத்தர் ஆர்கன் டோனரா வந்து கார்டு எடுத்திருக்காரு அப்படின்னா அவங்க கிட்ட இதையும் எக்ஸ்பிளைன் பண்றது, இந்த மாதிரி உங்க ஸ்கின்னும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ்ல இருந்து ஸ்பெசிஃபிக் ஸ்கின் ஷீட்ஸ் மட்டும் எடுப்பாங்க, எடுத்து அதை ஸ்டெரிலைஸ் பண்ணிப்பாங்க. போய் இந்த கண்ணு டொனேஷனுக்கு எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹார்ட் எடுக்கிறாங்க, லங்ஸ் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி எடுக்கும்போது வில் டேக் அ பார்ட் ஆஃப் ஸ்கின் ஆல்சோ. ஸோ இது வந்து ஆக்சுவலி நீங்க ஸ்கின் ஸ்பிளிட் ஸ்கின் கிராஃப்ட் எடுக்கன்னு சொன்னீங்களா, அதுக்கு நீங்க அந்த வீடியோ தான் நினைக்கிறேன். ஆமா, இது வந்து டெர்மடோம்னு சொல்லுவாங்க சார். நாங்க வந்து நைஃப் வச்சு யூஸ் பண்ணுவோம். வாட்சன் நைஃப், ஹம்பி நைஃப் இப்படிலாம் சொல்லுவோம். கை வச்சு இப்படி ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் பண்ணி எடுப்போம். அது எது கஷ்டப்படணும், மோட்டரைஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது பேர் டெர்மடோம்ஸ். ஸோ இது ஸ்டெரிலைஸ் பண்ணி இருக்கும் எல்லாமே. பிளேட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். திக்னஸ் அதுலயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வீடியோல தான் பார்த்திருக்கேன், யூஸ் பண்ணது. பிகாஸ் வி யூஸ் த ஹேண்டில். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படிங்கறதுனால யூசுவலா எல்லா சென்டர்ஸ்லயும் வச்சிருக்க மாட்டாங்க. நான் பிஜி பண்ண சென்டர்லயுமே கிடையாது. அண்ட் தென் ரெகுலராவே எங்களுக்கு வந்து ஹேண்டிலே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். சோ அதுதான் யூஸ் பண்ணுவோம். we are all used to using those handles. இப்போ இந்த மாதிரி ஸ்கின் கிராஃப்ட் எடுக்கிற இடத்தோட ஹீலிங் எப்படி இருக்கும்? லைக் கம்ப்ளீட் ஸ்கின் கவர் வந்து கிளான்ஸ்ல வயர்மா இல்ல ஸ்கார் மாதிரி இருக்குமா? ஸ்கார் இருக்கும் சார், ஸ்கார் இருக்கும். இப்போ கீழே வந்து செராச்சு புண்ணு இருக்கு இல்லையா, அபரேஷன், அது ஹீல் ஆகுற மாதிரி தான் ஹீல் ஆகும். ஒரு 12 to 14 days ஆகும். நாங்க கிராஃப்ட் எடுத்தோடனே டோனர் சைட் மேனேஜ்மெண்ட் தனியா இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ப்ராப்பரா ட்ரெஸ்ஸிங் போட்டு கட்டி வச்சிருவோம். சோகேஜ் ஆச்சுன்னா மேலாக இருக்க பேட்ஸை மட்டும் தான் மாத்துவோம். அந்த ஸ்கின் எடுத்த இடத்துல அட்ஹரண்டா இருக்க ட்ரெஸ்ஸிங் அப்படியே தான் இருக்கும். ஒரு 12 to 14 days ஆகும்போது எபித்திலைஸ் ஆயிடும். அதுவாகவே எபித்திலைஸ் ஆனா ஸ்கின் நாங்க அந்த ட்ரெஸ்ஸிங் எடுக்கும்போது ஈஸியா அப்படியே பிரிஞ்சு வந்துரும். ஓகே ஓகே, குட் இன்ஃபர்மேஷன். there will be a scar. அதனால எப்பவுமே ஒரு ஹிடன் சைட்ல இருந்து தான் எடுப்போம். ஓகே, வெளிய தெரியாத மாதிரி தைஸ்ல அந்த மாதிரி தான் எடுப்போம். ஓகே ஓகே, கிரேட். சோ இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ டயபெட்டிக் ஃபுட் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து டயபெட்டிக் ஃபுட்டோட ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இதுல வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியோட ரோல் என்ன? நாங்க தான் அத்தாரிட்டி அதை மேனேஜ் பண்றதுக்கு. டயபெட்டிக் ஃபுட் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு அசோசியேஷனே இருக்கு. பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ண அசோசியேஷன். அதை மேனேஜ் பண்றது பிரைமரி எங்க ரோல் தான், ஓன் மேனேஜ்மெண்ட். அதுல இருக்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, போன் அண்ட் டிஷ்யூஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, அதுக்கப்புறம் சர்க்குலேஷன் நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு ஓன் மேனேஜ்மெண்ட் நாங்கள் தான் பண்ணுவோம். இஃப் தேர் இஸ் எனி பிளாக்கேஜ், பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் மாதிரி பிளாக் ஏதாவது இருக்கு அப்படின்னா வாஸ்குலர் சர்ஜன் இன்வால்வ் பண்ணிட்டு ஆஞ்சியோபிளாஸ்டி மாதிரி பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப நாளாக டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வெசல் பிளாக் வந்து ரத்த ஓட்டமே இல்லாமல் ஆகி கேங்க்ரீன் புண்ணு வரும். நார்மலாக சுகர் வந்து புண்ணு ஆறாமல் இருக்கிறவங்க வந்து
ஒழுங்கா போய் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை காமிச்சா சீக்கிரமா ஆறிடும். ஓகே. ஏன்னா அதை கரெக்டா கிளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணி இம்மோபிலைஸ் பண்ணி வைக்கணும். ஒழுங்கா ட்ரெஸ்ஸிங்க்கு ரெகுலரா போகணும். இனிஷியலா புண்ணு வரும்போதே பிளாஸ்டிக் சர்ஜனை போய் பார்த்தா கால் ஃபுல்லா புண்ணாகி கால் அழுகி போறது, காலை எடுக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது. அதை தவிர்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போதே சைமல்டேனியஸா டயபெட்டாலஜிஸ்ட்டை நாங்கள் இன்வால்வ் பண்ணி சுகரை வந்து ப்ராப்பரா அப்சல்யூட் கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். ஸோ தட் wound சீக்கிரமா ஹீல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ரீசெண்டாக இந்த சோஷியல் மீடியா வந்ததுல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லாரும் தீர்வு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் முக்கியமாக வந்து பாடி சம்மந்தமாக அப்பியரன்ஸ் வெயிட் லாஸ் பண்ணுறது, அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த கைனகோமெஸ்டி, அதாவது மார்பகம் பெருசாக இருந்துச்சுன்னா ஆண்களுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணால் சரி பண்ணிடலாம், இப்படி இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இதில் பிளாஸ்டிக் சர்ஜரி ரோல் என்ன? கைனகோமெஸ்டியாங்கிறது வந்து உங்களோட சுரப்பி வந்து பெருசாகிறது. ஃபேட் இருந்தது அப்படின்னா டயட் எக்ஸசைஸ் பண்ணா குறையும், சுரப்பி குறையாது. அது வந்து காமன் சென்ஸ். ஸோ கைனகோமேஸ்டியா தான் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் ஒரே தீர்வு. இப்போ அதை சர்ஜிக்கலா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நல்லா ப்ராப்பரா ரிமூவ் பண்ணணும், எஸ்தெட்டிக்கா பண்ணிக்கணும் அப்படின்னா பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் தான் அதுக்கான சாய்ஸ். என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுற்றி இருக்கிற எக்ஸஸ் ஃபேட்டையும் வந்து எடுத்து செஸ்ட்டை கொஞ்சம் நல்லா கான்டூர் பண்ணி அதுக்கப்புறமா அந்த எக்ஸஸ் கிளாண்டையும் எடுப்போம். ஸோ நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும், ஸ்கார் ஹிடனாக இருக்கும், ப்ராப்ளமேட்டிக்கான இஷ்யூஸ் எதுவும் வராது when you get it done by a plastic surgeon. அண்ட் எக்ஸசைஸ் பண்ணி பிரெஸ்ட்ல இருக்க எந்த பிரச்சனையும் சரி பண்ண முடியாது ஃபார் போத் மென் அண்ட் விமன். பிரெஸ்ட் டிஷ்யூல ப்ராப்ளம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் இஸ் சர்ஜிக்கல். ஓகே. இப்போ ரீசெண்டாக பெண்களுக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா மார்பகங்கள் வந்து பெருசாக இருக்குது. அதை வச்சு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியோட ரோல் என்ன? நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியும்? ஸோ மார்பகம் பெருசா இருக்கிறது வந்து ஒரு நார்மலான விஷயம், அதனால பிரச்சனையே இல்லை, இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க ஹஸ்பண்ட் யாரா இருந்தாலும் தட்டி கழிச்சிடுறாங்க. ரொம்ப பெரிய மார்பகம் இருக்க பெண்களுக்கு வந்து பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல இருக்கிற பிரச்சனையை விட அந்த வெயிட்னால கழுத்து வலி, முதுகு வலி, கழுத்து எலும்பு தேய்மானம், பிரா கிடைக்காம, ஆமா பிரா சைஸ் சரியா கிடைக்காம அவங்க டைட்டா போடுவாங்க. ஸோ அந்த பிரா ஸ்ட்ராப் இருக்கிற இடத்துலலாம் புண்ணாகிறது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிசிக்கலி ஒரு டார்ச்சரஸான விஷயம் அது. அதை வந்து யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ அவங்க அம்மா கிட்டயோ சொன்னா இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்காக அழகுக்கெல்லாம் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு தட்டி கழிச்சிடுறாங்க. இந்த மாதிரி உங்க ஃபேமிலியில யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போய் காமிக்க வேண்டியது ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட. ஸோ பிரெஸ்டோட சைஸை வந்து நாங்க கம்மி பண்ணி தருவோம். கம்மி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெயிட்னால வர ப்ராப்ளம் எல்லாம் குறைஞ்சிரும். இதுக்கு பேர் வந்து ரிடக்ஷன் மேமோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஸ்கார் இருக்கும், டி ஷேப்ல ஒரு ஸ்கார் இருக்கும். அதை பெருசா will not be a problem because it will be concealed inside the dress. ஸோ பார்ட்னருக்கு தெரிஞ்சு நீங்க பண்ணிக்கிறது நல்லது. யூஸ்வலா இப்போ இந்த மாதிரி மார்பகங்கள் அதிக பெருசா உள்ளவங்க உங்கள்கிட்ட வர்ற பொதுவா அவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் என்ன தொந்தரவுல அவங்க ஃபீல் பண்றது? இது மாதிரி தான் வருவாங்களே, மேடம் பிரெஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு, சேக் ஆகுது, ப்ராப்பரா என்னால ட்ரெஸ் பண்ணிக்க முடியல, ரொம்ப ஹெவியா இருக்கு, கழுத்து வலிக்குது, ஷோல்டர் வலிக்குது, இதெல்லாம் இதனால தானான்னு கூட எனக்கு தெரியல, ஸ்ட்ராப்ல எல்லாம் புண்ணு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா சின்ன வயசுலயே இந்த ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு வந்து பிரெக்னன்சி ஆகும்போது அந்த ஹார்மோனல் ஸ்டிமுலேஷன்ல இன்னும் பெருசாயிரும், அதுக்கு மேல குறையவும் குறையாது, பிகம்ஸ் a big problem. ஒரு சிலர் வந்து they'll be too frustrated, வந்து ஜஸ்ட் தயவு செஞ்சு ஃபிளாட் ஆக்கிருங்க, மொத்தமா எடுத்துருங்க, எனக்கு இது வேண்டாம், தொல்லை தாங்கல அப்படின்னு கேட்குற பேஷண்ட்ஸ் கூட இருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் இஸ் அ ப்ராப்ளம், இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஓகே. ஸோ அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த பிரச்சனை யூபியில் வந்து ஒரு டென்டிஸ்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 2 பேர் இறந்து போயிட்டாங்க, சில பேர் காம்ப்ளிகேஷன்ஸோட இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியில் குவாக்கரி இந்த மாதிரி தப்பா பண்ணுறது, ஈவன் டாக்டர்ஸே இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறது, இது எந்த அளவுக்கு இருக்கு? இது ரொம்ப ரேம்பண்டா இருக்கு. இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். 2 பேர் இறந்து போய் தான் இந்த விஷயத்த வந்து பெருசாக்கணும், இது வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு இருந்திருக்கு.
ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் யார் யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்எம்சிலேருந்து திருப்பி இந்த வருஷம் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே கொடுத்த கைட்லைன்ஸ் பத்தலை, அதில் இருக்க ஓட்டையெல்லாம் யூஸ் பண்ணி யாரோ பண்ணுறாங்க. ஸோ யார் பண்ணலாம் அப்படின்னா டெர்மட்டாலஜிஸ்ட் இல்லைன்னா பிளாஸ்டிக் சர்ஜன், இவங்க தான் பண்ணணும். இவங்க கூட யார் அசிஸ்ட் பண்ணலான்ற முத கொண்டு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ட்ரெயின்டு தியேட்டர் ஸ்டாஃப் நர்ஸ் தான் அசிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில இடத்துல வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் அது மெடிக்கல் ஃபீல்டுக்கும் சம்மந்தமே இல்லாதவங்க சும்மா நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள டாக்டர்ஸே யூஸ் பண்ணிக்கிறாங்க, வாப்பா பண்ணி கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, தியேட்டர் டெக்னீஷியன்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து ப்ராப்பரான தியேட்டர் செட்டப் இருக்கணும், ஐசியூ செட்டப் இருக்கணும், ஏதாவது எமர்ஜென்சி வந்தால் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கணும். சப்போஸ் அது டே கேர் சென்டரா இருந்தது அப்படின்னா காம்ப்ளிகேஷன் வந்தா டக்குன்னு ஷிஃப்ட் பண்ண கிளினிக்ஸ் மாதிரி ஆக்சுவலா நிறைய பேர் பார்க்க வச்சிருக்காங்க. முடி இல்லாதது ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ சார், அதனால அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு பக்கத்தில் வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னா டெர்மட்டாலஜிஸ்டே இல்லாத டென்டிஸ்ட் நிறைய பேர் வந்து நாங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி தப்பான போர்டு வச்சுக்கிறது, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் அப்படின்னு போர்டு வச்சுக்கிறது, பிளாஸ்டிக் சர்ஜன் போர்டு வச்சுக்கிறது வச்சுட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்எம்சிலேருந்து கைட்லைன்ஸ் இருக்கு. பட் ரொம்ப நாள் முன்னாடி டிசிஐன்னு சொல்லிட்டு ஒரு இதுலேருந்து ஓஎம்எஃப்எஸ் ஒரு மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸ் மட்டும் வேணா பண்ணிக்கோங்க, மீதி டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த லூப் ஹோலை யூஸ் பண்ணிட்டு இப்போ நிறைய பேர் வந்து ஃபேஷியல் போட்டாக்ஸ், த்ரெட் லிஃப்ட், ஃபேஷியல் ஃபில்லர்ஸ், டெர்மட்டாலஜிக்கல் லேசர்ஸ் இதெல்லாம் பண்றதெல்லாமும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்கெல்லாம் டாக்டர்ஸ். டாக்டர்னா என்னன்னே தெரியாதவங்க சும்மா காஸ்மெட்டாலஜி அப்படின்னு சொல்லிக்கிறது, அப்புறம் இந்த பியூட்டி பார்லர்ல வச்சு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்ற அந்த போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ல பியூட்டி பார்லர்ல நான் பண்றத கேள்விப்படுறேன். பண்ணக்கூடாது ஆக்சுவலா. போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் வந்து தப்பா போயிடுச்சு அப்படின்னா வேற எங்கேயாவது போட்டுட்டாங்க, ஏதாவது பிளட் வெசல்குள்ள போயிடுச்சு அப்படின்னா there is a chance that ஐசைட் லாஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. தப்பான இடத்துல அது வந்து ஆக்சுவலாக ஒரு பேரலைசிங் ஏஜென்ட் இல்லையா. ஸோ யூ ஷுட் நோ வேர் யூ ஆர் கிவிங், வை யூ ஆர் கிவிங், அனாட்டமி தெரியணும், அதுக்கான ட்ரைனிங் எக்ஸ்டென்சிவாக எடுத்துக்கணும், அப்போதான் வந்து அதை கொடுக்கணும். இதோட சீரியஸ்னஸ் மக்களுக்கும் தெரியறது இல்லை. ரீசெண்டாக ஒரு ஆக்சுவலாக ஒரு பையன் வந்து நாக்கெல்லாம் கட் பண்ணுறது, கண்ணில் வந்து டை இன்ஜெக்ட் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அரெஸ்ட்லாம் ஆனா அவனை வெளியே விட்டாங்களே, நோ சீரியஸ் கான்சிக்வன்சஸ். தட் இஸ் a problem here. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவங்கள பத்தி இந்த மாதிரி யாராவது if somebody dies ஒரு 10 நாள் பேசிட்டு இருப்பாங்க, திருப்பி this quackery will go on. நிறைய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட டென்டிஸ்டையும் இந்த மாதிரி காஸ்மெட்டாலஜிஸ்டையும் இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலும் பண்றாங்க, பேர்லாம் இதுல சொல்ல விரும்பல நான். and then there are a lot of chains, ஸ்கின் கிளினிக் செயின்ஸ். இந்த செயின்ஸ் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலோட சேர்ந்த மாதிரி செயின்ஸ் அதுவும் கிடையாது. ஸோ யாராவது ஒருத்தர் ஏதாவது இந்த ஹானரரி டாக்டர் வாங்கிப்பாங்க, பேரு புண்ணே டாக்டர்னு போட்டுட்டு அவங்க டைரக்டரா உட்காந்துக்குவாங்க. மக்கள் வந்து அவங்க நிஜ டாக்டர் நினைச்சுப்பாங்க. ஒரு செயின் ஆஃப் கிளினிக்ஸ் ஆரம்பிச்சுட்டு அதுல வந்து இந்த மாதிரி காஸ்மெட்டாலஜிஸ்ட், பிஏஎம்எஸ் பண்ணவங்க, ஹோமியோபதி பண்ண டாக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாரம் 10 நாள் லேசர் யூஸ் பண்ற ட்ரைனிங் இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள எம்ப்ளாய் பண்ணிக்கிறாங்க. காஸ்மெட்டிக் ஃபீல்டு வந்து ரொம்ப பூம் ஆயிட்டு இருக்கிறதுனால அதுல இருந்து காசு பார்க்கலாம். எப்படி ஈஸியா people should know வந்து நீங்க ஒரு ப்ரொசீஜர் பண்ண போறீங்கன்னா நீங்க கண்டிப்பா குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்க நிஜமாலே அதுக்கு வந்து கம்ப்ளீட்லி ட்ரெயின்டா, ரெஜிஸ்டர்டா, அவங்களுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களா, whether they are allowed to do, அதெல்லாம் நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போறது எப்போதும் பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஆமா, பிகாஸ் டாக்டரே இல்லாதவங்க கிட்ட பண்ணும்போது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாக்டர் அப்படின்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கம்பல்சரி அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் டிஸ்பிளே பண்ணணும், அவங்களோட கார்ட்லேயும் டிஸ்பிளே பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்கலாம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வாங்கி நீங்கள் அவங்க எந்த மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த வெப்சைட்டில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன டிகிரி வச்சுருக்காங்க, அவங்க என்ன டாக்டர் அப்படின்னு தெரியும். அப்புறமா சில அசோசியேஷன்ஸ் இருக்குது. இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஏஸ்தெட்டிக் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு ஒன்று இருக்குது.
ஸோ எங்கள் அசோசியேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க டாக்டர்ஸ் எல்லாரோட க்ரெடென்ஷியல்ஸ், பேரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து வெப்சைட்ல இருக்கும். நீங்க உள்ள போய் செக் பண்ணிக்கலாம். ஓ சூப்பர். ஓகே. சோ இந்த மாதிரி செக் பண்ணிட்டு யூ கோ ஃபார் தி சர்ஜரிஸ். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா மக்கள் இன்னுமே பக்கத்துல யாரும் சொன்னானா, நம்ம ஃப்ரெண்டு சொன்னா, பக்கத்து வீட்டுல சொன்னா போனா நல்லா ஆயிருன்னு சொன்னாங்களா, அப்படிதான் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் தான் இன்னுமே போயிட்டு இருக்காங்க. அந்த பழக்கத்தை கண்டிப்பா மாத்தணும். they have to check the credentials and then go. சேஃப்டிக்கு செக் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா and then finances become a big thing here. சீப்பா ஒரு பண்ற மாதிரி இருந்தா immediately செக் பண்ணாம போயிடுறாங்க. இந்த இறந்து போன 2 பேரும் வந்து 1 lakh கொடுத்து பண்ண வேண்டிய ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் 40,000 நான் பண்ணி தரேன்னு அவங்க சொன்னதுனால தான் அங்க போயிருக்காங்க. So when cost goes down, quality goes down along with it. என்ன எக்யூப்மென்ட் யூஸ் பண்றாங்க, என்ன செட்டப்ல பண்றாங்க, அதெல்லாம் இருக்கு. ஸ்டெரைலா பண்றாங்களா ஃபர்ஸ்ட் தெரியாது. ஃபர்ஸ்ட் that's very very important. Thank you so much for your wonderful interview. உங்களுக்கு நிறைய விஷயம் ஆக்சுவலா எனக்கும் சரி பார்க்குறவங்களுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல கேட்கலாம், பதில் சொல்லுவோம். Thank you. Thank you sir. Thank you for inviting me.